நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு உயர்த்துகிற தெய்வத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உயர்வுக்காக காத்திருக்கீங்களா? ப்ரொமோஷன்ஸுக்காக காத்திருக்கீங்களா? வாழ்க்கையில சில உயர்வான இடத்துக்கு போகணும், ஒரு மேன்மையான ஸ்தலத்தை நான் பிடிக்கணும்னு சொல்லி உங்க இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறதா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க சிறுமையில இருக்கலாம், நீங்க ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கலாம், ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், அழகிலே குறைந்தவர்களாக இருக்கலாம், அந்தஸ்திலே குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது போல அவர் உங்களை உயர்த்துவார். எப்படிப்பட்ட உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அப்படிப்பட்ட உயர்வை நான் போதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு உயர்வை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அவருடைய எண்ணங்கள் எல்லாம், அவருடைய ஏக்கங்கள் எல்லாம் அந்த உயர்வுக்கு மேலாகவே இருந்தது. கர்த்தர் விடவில்லையே, சொன்ன வார்த்தையின்படியே. காலம் தாமதித்தது உண்மைதான், பல பிரச்சனைகள் வந்தது உண்மைதான், பல அவமானங்கள் வந்தது உண்மைதான், தூக்கி எறியப்பட்டது உண்மைதான், தேவையில்லாத அவப்பெயர்கள் வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் தாம் சொன்னபடியே யோசேப்பை உயர்த்தினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பல பிரச்சனைகளுக்கு நடுவிலும், பல கஷ்டங்களுக்கு நடுவிலையும், பல அவமானத்துக்கு நடுவில் நீங்க நடந்துகிட்டு நமக்கு எங்க உயர்வு கிடைக்க போகுது, இருக்கிற நிலையே பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை உயர்த்துவேன் மகனே, நான் உன்னை உயர்த்துவேன் மகளே. என்னென்ன காரியங்கள் உன் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று நீங்க நினைத்து கொண்டு, துதித்து கொண்டு, ஜெபித்து கொண்டு, எதிர்பார்த்து கொண்டு, கனவு கண்டு கொண்டிருக்கிறாயோ அவைகளை நான் உன் வாழ்க்கையிலே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் சொன்னார் என்றால் நிச்சயமாய் செய்வார். அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய உயர்வை உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரியோ அல்லது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரியோ தடுக்க முடியாது. உங்க குடும்பத்தினர் தடுக்க முடியாது, உங்க கூட பிறந்தவங்க தடுக்க முடியாது, உங்க உறவினர்கள் தடுக்க முடியாது. காரணம், உயர்வு எங்கிருந்து வருகிறது என்றால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நான் ஆராதிக்கிற தேவனிடத்திலிருந்து உயர்வு வருகிறது. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை யாராலும் தடுக்க முடியாது, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு காரியம் நாம் ஜெபித்து ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு கேட்டு பெற்றுக் கொண்டபடினாலே அவைகளை யாராலும் தடை செய்ய முடியாது. அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்த்த ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனா உயர் பெற வேண்டுமே. ஆனால் வேதவசனம் முதலாவது என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு முன்பாக உங்களை நீங்க தாழ்மைப்படணும். உங்களுடைய காரியங்கள் நிறைய இருக்கலாம், உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய ஆள் பழக்கங்கள் இருக்கலாம், எனக்கு அவங்கள தெரியும், இவங்களை தெரியும், நிறைய பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனா அதை குறிச்சு நீங்க மேன்மை பாராட்டிட்டு அதை குறிச்சு நீங்க வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு உயர்வு வராது. உயர்வு எங்கிருந்து வரும்? கர்த்தருக்கு முன்பாக நீங்க தாழ்மைப்படும் பொழுது. ஆமென். மேன்மை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். நீங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். எப்படி தாழ்மைப்படணும்? நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் படிப்புனால எனக்கு உயர்வு வராது, நான் அதை விரும்பவில்லை, உங்க கரத்துல இருந்து எனக்கு உயர்வு வரணும் அப்படின்னு விரும்பணும். அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், எனக்கு திறமை இருக்கு, எனக்கு சரீரம் நல்ல பலனா இருக்கு, அதனால எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படி எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே, என்னுடைய சரீரம் நன்றாக இருந்தாலும், எனக்கு எல்லாம் காரியங்கள் எல்லாம் கரெக்டா இருந்தாலும் கர்த்தர் தான் நீங்க அதை வாய்க்க செய்யணும் அப்படின்னு அவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மைப்படணும். நம்முடைய திறமைகள் எல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும். நம்மளோட பணம் இருக்கலாம், அநேக பதவிகள் இருக்கலாம், அநேக சொத்து பத்துகள் இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி வச்சுட்டு, ஆண்டவரே இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது நீங்க எனக்கு கிருபையா கொடுத்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி இதை நான் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவர்ன்னு சொல்லி நீங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். நீங்க தாழ்மைப்படுவீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய எந்த உயர்வாக இருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை அப்படியே நிறைவேற்றுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய மேட்டிமையை, மேன்மையை அதெல்லாம் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லப்பா, ஐ எம் நத்திங் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? சொல்றதோட கிடையாது, வாழ்க்கையில காட்டணும். ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்படுறதுன்னு ஜபத்துல சொல்லிட்டு மேட்டிமையான காரியங்களை பேசாம
எப்படி நீங்க சொன்னீங்களோ அது உங்க வாழ்க்கையில் நீங்க கடைபிடிச்சு பாருங்க. நான் சொல்லுகிறேன், எங்கிருந்து உயர்வு வர வேண்டும் என்று விரும்பினீங்களோ அங்கிருந்து மாத்திரமல்ல, அதற்கும் மேலாக இருந்து கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுவார். எங்கிருந்து உங்களுக்கு நல்ல பேரு வேணும்னு எதிர்பார்த்தீங்களோ கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுப்பார். எங்க ப்ரமோஷன் வேணும், எங்க உங்களுக்கு அரியர்ஸ் வரணும், எங்க இருந்து காரியங்கள் உங்களுக்கு சாத்தியமாக வேண்டும், எங்க இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரணும், அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நிச்சயமாக சொல்லுகிறேன், இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். நம் உயர்த்துகிற தேவன் அவர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.